ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு வைக்கிறதும் மீன் பொரிக்கிற வீடியோவும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புடலங்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அது நான் இன்னொரு நாளைக்கு வீடியோவில் போடுறேன். இப்போ பாருங்கள், பாறை மீன், காணாங்கழுத்த மீன் 2 மீனும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. தலை தனியாக, துண்டு தனியாக, வால் துண்டு எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இது பாருங்கள், தக்காளியும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பூண்டு அரைச்சி வச்சு நான் அதை போடுவேன். மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா நம்ம கையால் கலக்கிக்கலாம். நம்ம இந்த அளவு கலக்கிக்கிட்டு இப்போ மீனை போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மீனை பிரட்டுனேன், அப்போ தான் அதில் உள்ள மசாலா உப்பு எல்லாம் நல்லா ஏறும். நல்லா பிரட்டி இந்த பாருங்கள், மீனில் மசாலா இந்த மாதிரி சேர்கிற அளவு எடுத்து வச்சுக்கிறோம். இதை நம்ம ஊற வச்சுக்கிறோம். அடுத்தது மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து புளியை ஊற வச்சு கரைச்சி இந்த வச்சுருக்கேன். இதில் நான் பூண்டும் தக்காளியும் அரைச்சதை போட்டுக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், இதில் மிளகு ஜீரகம்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா கையால் கரைச்சிக்கலாம். கையால் கரைக்கும் போது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். தேங்காய் கொஞ்சம் எதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கிறோம். உப்பு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நீங்களும் அதேமாரி போட்டுக்கோங்க. போட்டு கலக்கி இதேமாரி வச்சுக்கிட்டு சட்டியில் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுக்குறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுக்கிறோம் 2 ஸ்பூனு. வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டு நல்லா செவந்தோடனே வெங்காயம் போட்டுக்கிறோம். நான் வெங்காயம்லாம் அதிகமாக போட மாட்டேன், இதுமாரி கம்மியாக தான் போடுவேன். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு வெங்காயம் அதிகம் போட்டால் பிடிக்காது. பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். அதையும் வதக்கிக்கிறோம். அதுக்குன்னொன்னே இப்போ மிளகாய்த்தூள் கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்கிறோம். முன்னாடியே நம்ம ஆணத்தில் போட்டு கூட்டி வச்சுருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா செவந்தோடனே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடுறோம். இதேமாரி கரைச்சி வச்சு ஊற்றும் போது மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. பக்கத்து அடுப்பில் நான் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா பொரிக்கிறோம். எண்ணெய் சட்டியில் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயை சூடு வந்தோடனே போட்டோன்னே ஒட்டாமல் வரும். ஆனால் கொதிச்சிருச்சு. இப்போ குழம்பு கொதித்தோடனே நான் மீன் மண்டையெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொதி வந்தோடனே இங்கே பாருங்கள், இந்த ஆனந்தம்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் செம்ம டேஸ்ட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கருவேப்பிலை போட்டு இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம மீன் பொரிக்கிறது பாருங்கள். சொட்டு கூட மீன் ஒட்டாதுங்க இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா. இதை பாருங்கள், நான் இரும்பு சட்டியில் தான் பொரிப்பேன். நான்ஸ்டிக்கு இப்போ அது யூஸ் பண்ண மாட்டேன். இதை பாருங்கள், இந்த அளவு நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ மீன் பொரிச்சதும் ரெடி ஆகிடுச்சு. நான் தேங்காய் பால் சோறு ஆக்கியிருக்கேன், புடலங்காய் கூட்டு வச்சுருக்கேன். இது தேங்காய் பால் சோறும் புடலங்காய் கூட்டும் இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இது லாங் வீடியோவாக போயிருந்ததுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். வாங்க சாப்பிட்லாம்.